ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ்நாடா டெக் சேனல். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடா டெக் ஃபஸ்ட்டு வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் இருந்தால் போதும். ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒரு இமெயில் ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருந்தால் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமெயில் ஐடி வச்சு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இமெயில் ஐடி வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதில் போனோம் அப்படின்னா என்ன கேட்கும், உள்ளே போனோம் அப்படின்னா இதில் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளோட பெயர் வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு லெட்டரில் காட்டும். அது மை சேனல் கிளிக் பண்ணுறோம். மை சேனல் கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா மை சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனோம். இப்போ வந்து அப்படின்னா எடிட் கூகுள் சேனல் அப்படின்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னு நம்மளோட சேனலோட நேமை வந்து மாற்றிக்கலாம். அதை வந்து அந்த ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலோட ஐக்கான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எஜுகேஷன் தமிழ் டிவி அப்படின்னு வச்சுருக்கேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன், எஜுகேஷன் தமிழ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு வீடியோஸும் போடல, அதனால் நோ வீடியோஸ் அப்படின்னு காட்டுது. இதில் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு டேஷ்போர்ட் அப்படின்னா வந்து இதில் வந்து எல்லா இதுவும் காட்டுவாங்க. இது நம்ம காசு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து வீடியோ மேனேஜர், அப்புறம் க்ரியேட், இதெல்லாம் நீங்கள் ஓனாக தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னா இதில் வந்து ஒன்றும் தேவையில்ல, அந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்றதில்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்து இருக்குல்ல டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கோட் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து லைவாக வந்து யூடியூப்பில் பண்ணலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து நான் நிறைய நம்பர்ஸ் இதே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வேறு நம்பர் கேட்குது. நீங்கள் வந்து ஒரு நம்பரை கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிட்டி அப்படின்னா இது வந்து ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி வரும். அப்புறம் கமெண்ட்ஸ் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்காது. ஈவெண்ட், அப்புறம் வந்து ஈவெண்ட்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது. எனேபிள் லைவ் ஸ்ட்ரீமிங்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்குல்ல, அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெசேஜஸ், சப்ஸ்கிரிப்ஷன், கம்யூனிட்டி செட்டிங்ஸ், கிரெடிட் எல்லாமே நீங்கள் ஓனாக பார்த்துக்கலாம். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அதனால் நீங்கள் ஓனாக பார்த்துக்கோங்க. அப்புறம் சேனலில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எல்லாமே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீவேர்டு வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்களை பொறுத்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றா கொடுத்துக்கோங்க. அப்புறம் பிராண்டிங் அப்படின்னா அது வந்து வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் டிஃபால்ட்ஸில் கொடுத்துருக்கலாம், அதில் போனால் டிஸ்கிரிப்ஷன் என்ன லைசன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் பிராண்டிங் வந்து வாட்டர் மார்க், அது உங்களோட லோகோ வந்து சைடில் வரும், அப்படி பண்ணுறது. அட்வான்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எல்லாத்துலேயும் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்புறம் அனாலிட்டிக்ஸ் வந்து யார் எங்கே எந்த ஊரில் பார்க்குறாங்க என்ன இது அப்படிங்கிறத பற்றி காட்டும். அப்புறம் வந்து இது எல்லாமே நீங்கள் ஓனாக பார்த்துக்கிறது தான். சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் ஓனாக பார்த்துக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. டிவைசஸ், ட்ரான்சாக்ஷன்ஸ், சேனல் எல்லாமே நீங்கள் ஓனாக பார்த்துக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.